வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ஆதார் கார்டு அப்டேட் செய்வதற்கு புதிய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இனி 5 வயது முதல் 15 வயது வரை இருக்கக்கூடியவர்கள் இந்த அப்டேட்டை கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிற தகவலையும், இனிமேல் யாருக்கும் ஆதார் கார்டு நகலை கொடுக்க வேண்டாம், QR கோடு மட்டும் கொடுத்தால் போதும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த QR கோடு எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி ஆதார் கார்டை QR கோடாக மாற்றுவது போன்ற கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, UIDAI என்று அழைக்கப்படக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் 5 வயது முதல் 15 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆதார் அப்டேட் செய்வதற்கு புதிய விதிகளை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த விதிகளின்படி பெற்றோர்கள் கண்டிப்பாக தங்களுடைய குழந்தைகளுக்கு அப்டேட் செய்யணும். அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு கட்டணங்கள் விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்திய குடிமக்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு ஆவணமாக ஆதார் கார்டு இப்போ இருக்கு. 12 இலக்க தனித்துவ அடையாள எண்ணை கொண்டிருக்கும் இந்த ஆதார் கார்டில் பெயர், பிறந்த தேதி, முகவரி உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்கள் மட்டுமல்லாமல் போட்டோ, கைரேகை மற்றும் கருவிழி போன்ற பயோமெட்ரிக் விவரங்களும் பதிவு செய்யப்படுகிறது. இதில் குழந்தைகளுக்கென்று தனி விதிகளை சொல்லியிருக்காங்க. இந்த கட்டாய பயோமெட்ரிக் அப்டேட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கைரேகையும் கருவிலியும் ஸ்கேன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு 5 வயதுக்கு மேலே இதையெல்லாம் கட்டாயமாக அப்டேட் செய்யணும். அதுவும் 5 வயது முதல் 15 வயதுக்குள்ள அப்டேட் செஞ்சுக்கலாம். அதுவும் இலவசமாகவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டில் இந்த வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய ஆதார் சேவை மையத்திற்கு சென்று அவர்களது பயோமெட்ரிக் விவரங்களை இலவசமாகவே அப்டேட் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் போட்டோ, கைரேகை மற்றும் கருவிழி விவரங்கள் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதுவரை நீங்க ஆதார் கார்டு எடுக்கல அப்படின்னாலும் நீங்க கட்டாயமா ஆதார் கார்டு எடுத்து அவங்களுடைய அத்தனை விவரங்களையும் நீங்க அப்டேட் செய்யணும். 5 வயதுல ஒரு குழந்தைக்கு நீங்க ஆதார் கார்டு எடுத்து தகவல்களை அப்டேட் செய்யறீங்க அப்படின்னா அதற்கு அடுத்ததா 10 வருடங்கள் கழித்து 15 வயதில் மீண்டும் அந்த பயோமெட்ரிக் விவரங்களை எல்லாம் அப்டேட் செய்யணும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு 18 வயசுக்கு மேலாயிருச்சு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய பெயர், முகவரி, மொபைல் நம்பர் ஆகியவற்றில் மட்டுமே அப்டேட் கிடைக்கும். இந்த கட்டாய பயோமெட்ரிக் அப்டேட் செய்யும் கூடிய குழந்தைகளுக்கு 5 வயதில் எடுக்கக்கூடிய பயோமெட்ரிக் அப்டேட் 7 வயது வரை இலவசமாகவும், அதே போல 15 வயதில் செய்யக்கூடிய பயோமெட்ரிக் அப்டேட்டை 17 வயது வரை இலவசமாகவும் அப்டேட் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 17 வயதை தாண்டினால் அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டியே இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த பயோமெட்ரிக் அப்டேட்டுகள் எல்லாம் எதுக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கிறதுக்கும், வங்கியில் அக்கௌண்ட் தொடங்குறதுக்கும், அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் அப்டேட் செய்யப்பட்ட ஆதார் கார்டு ரொம்பவே முக்கியம். ஒருவேளை இந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் அப்டேட் செய்யாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா பிற்காலத்தில் உங்களுக்கான அலைச்சல் அதிகமாக இருக்கும். அந்த அலைச்சலை எல்லாம் நீங்கள் தவிர்க்கும் பொருட்டு இப்போவே இதையெல்லாம் இலவசமாக அப்டேட் செஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, UIDAI ஆதார் கார்டு மூலமாக நடக்கக்கூடிய வெரிஃபிகேஷனை டிஜிட்டலாக மாற்ற முடிவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது QR கோடு மற்றும் ஃபேஸ் ஐடி ஆத்தென்டிகேஷன் மூலமாக செய்யப்படும். ஆகவே ஆதார் கார்டு நகலை கொடுக்காம நீங்கள் QR கோடை மட்டும் கொடுத்தா போதும். உங்களுடைய பெயர், முகவரி, பிறந்த தேதி விவரங்கள் உள்ளிட்ட அத்தனையும் அந்த QR கோடில் அடங்கி இருக்கும். இதன் மூலமாக எல்லா இடத்துக்கும் உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதற்காக ஸ்பெஷலாக ஒரு அப்ளிகேஷனும் கொண்டு வர போகிறாங்க. மக்களே, நீங்கள் அரசின் நலத்திட்ட உதவிகளுக்கோ இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு விண்ணப்பம் செய்கிறீங்க, இல்லை பொது இடங்களில் உங்களுடைய ஆதார் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதை தவறுதலாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய பெயர், முகவரி உள்ளிட்ட எல்லா விவரங்களையும் எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியும். அது அப்படி இல்லாமல் உங்களுடைய விவரங்கள் எல்லாமே ரகசியமாக பாதுகாக்கிற மாதிரி இந்த QR கோடு முறையை கொண்டு வர போகிறாங்க. ஏற்கனவே நம்ம மாஸ்க் ஆதார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதாரின் கடைசி 4 இலக்கங்கள் மட்டும் தெரிகிற மாதிரி சில இடங்களில் ஜெராக்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம்.
அதுலேயும் அட்வான்ஸ்டாக இப்போ வந்து QR கோடு முறை கொண்டு வர போகிறாங்க. இந்த முறையை பயன்படுத்துறதன் மூலமாக நம்முடைய ஆதார் கார்டு நகலை யாரும் தவறாக பயன்படுத்த முடியாது, ரொம்பவே சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த 2 அப்டேட்களையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.